பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஆடி மாதம் 3ஆம் வெள்ளி. சோ இந்த ஆடி 3ஆம் வெள்ளிக்கு அம்மன் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். The blue crystal pile number 1, green crystal pile number 2 and white crystal pile number 3. சோ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல்ல நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி அம்மனை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் அம்பிகையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்ன இந்த ஆடி வெள்ளிக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு வாய்ப்பு ஒண்ணு காத்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான ஒரு பெரிய அளவிலான ஒரு வாய்ப்புகளும் கதவுகளும் திறக்கப்பட இருக்கு. சோ நீங்க அதை நோக்கி போக அந்த காலகட்டத்துல வேற யாரையும் ரொம்ப நீங்க சேர்த்துக்காதீங்க. தனித்துவமா இருங்க. யாரு கூட இருந்தாலும் ஒரு பவுண்டரிஸோட இருங்க. ரொம்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் யாராவது ஒருத்தவங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல கூட ரொம்ப இவங்களா போய் போய் எல்லாமே தேடி தேடி செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம யாருக்கிட்டயா இருந்தாலும் நீங்க ஒரு அளவோட பழகும் போது ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கும் போது அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நோ சொல்லிடுங்க. உங்களால ஒண்ணு பண்ண முடியல அப்படின்ற போது அதுக்கெல்லாம் நோ சொல்லிடுங்க. என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்காக உங்களோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க மத்தவங்களுக்காக. ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு கதவுகள்லாம் திறக்க இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல நீங்க மத்தவங்களோட விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டு உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றதுதான் சோ உங்களுக்கான அம்மன் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ தனித்துவமா இருங்க அண்ட் எது உங்களால முடியல அதுக்கெல்லாம் நோ சொல்லிடுங்க. உங்களுக்கான அந்த பெரிய வாய்ப்புக்காக நீங்க அதுக்கான ப்ராசஸ் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா சோ அதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சோ பைல் நம்பர் 1, உங்களுக்கான அம்மன் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் அம்பிகையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான அம்மன் மெசேஜ் இந்த ஆடி மாசத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ பைல் நம்பர் 2, உங்களுக்கான அம்மன் மெசேஜ் என்னன்னா, நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அம்மன் கிட்ட அப்படின்ற போது சோ இந்த ஆடி 3ஆம் வெள்ளிக்கு நீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றினா ரொம்ப ரொம்ப அது அதுக்கு கூடுதல் 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் வேண்டுதல் வைக்கலன்னா நீங்க இந்த ஆடி 3ஆம் வெள்ளியில ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டுதல் வைங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அம்மனுடைய கோவில்கள் இருக்குன்னா சோ அந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் ஆன்மீக ரீதியான ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் ஆசைப்படுறீங்கன்னா சோ அதை தாராளமா செய்யுங்க. சோ கண்டிப்பா ஒரு டிவைன் பிளேஸுக்கு நீங்க போயிட்டு வரணும். சோ அப்படி போயிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்குள்ள நிறைய அந்த டாக்ஸிசிட்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்குன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் எங்கேயாவது ஹோமம் ஏதாவது கோயில்ல ஹோமம் வளர்க்குறாங்கன்னா சோ அந்த ஹோமகுண்ட பக்கத்துல போய் உட்காந்து அந்த ஹோமத்துல கலந்துக்கோங்க. சோ அதுவும் உங்களுடைய ஆரால இருந்து உங்களுடைய எனர்ஜில இருந்து ஃபுல்லா எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிவிடும். சோ இந்த ஆடி 3ஆம் வெள்ளிக்கு ஏதாவது ஹோமத்துல கலந்துக்கிறது, எங்கேயாவது அம்மன் கோவில்களுக்கு பழமையான கோவில்களுக்கு போகிறது, ஏதாவது வேண்டுதல் வைக்கிறது, இல்ல வேண்டுதலை நிறைவேற்றுறது, அம்மனுக்கு ஏதாவது பூஜைகள் பண்றது, சோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணும் போது அதுக்கான அவுட்கம் பல மடங்கு இருக்கும் அப்படின்றது
சில பேருக்கு என்னால அதெல்லாம் போகக்கூடிய சூழல் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உங்களுடைய வீட்டிலேயே அம்பாள் முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சு ஏதாவது ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்னதா ஒரு பூஜை பண்ணுங்க. இல்ல தென் அதுவும் முடியாதவங்களுக்கு ஒரு விளக்கேத்தி வச்சு அம்மன் ஸ்லோகத்தை வந்து நீங்க வந்து சொல்லுங்க. 108 தடவை கூட வந்து சொல்லுங்க. சோ இது செய்யும் போது நிச்சயமா நீங்க கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆவீங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளென்சிங் எனர்ஜி வந்து கிடைக்கும். தென் நிச்சயமா உங்களுக்கு அடுத்து நீங்க வாழ்க்கையில அடுத்து எதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பாதை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதுதான் உங்களுக்கான அம்மன் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ் பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் அம்பிகையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்றீங்களோ சோ அவங்களுக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் என்ன, அம்மனோட மெசேஜ் அப்படின்னா, ஸோ முதல்ல கவலைப்படுறத வந்து நிறுத்துங்க அப்படின்றது. ஸோ நிறைய வந்து எல்லா விஷயத்தையும் பத்தியும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு காசு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கஷ்டமா இருக்கட்டும், ஸோ அதை நினைச்சு வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க எப்போ கவலைப்படுறத நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்களுடைய லைஃப்ல எல்லா அந்த லக்ஷ்மி கடாட்சம்ன்றது உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ கவலைகளை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் முதல்ல யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, தெய்வத்துக்கிட்ட இருந்து, டிவைன் கிட்ட இருந்து முதல்ல அந்த ஒரு நல்ல எனர்ஜியை வந்து நீங்க அப்சர்வ் பண்ண பாருங்க. சோ அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உங்களுடைய எனர்ஜியை வந்து கொடுக்கலாம். சோ இப்ப நீங்க ஒரு கவலையான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் போது மத்தவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நீங்க வந்து செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட அது கண்டிப்பா ஒரு சொதப்பல்ல வந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். சோ அது ஏன் அப்படின்றது ரீசன் வந்து நீங்க கவலையோட மனசுல வந்து ஒரு இறுக்கத்தோட சரி எந்த விதமான ஒரு நல்ல காரியங்களும் மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கூட அது உங்களுக்கு நிறைவா செய்ய முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல ஒரு எனர்ஜியா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து தெய்வத்துக்கிட்ட இருந்து வந்து அப்சர்வ் பண்ணுங்க. சோ அதை அப்சர்வ் பண்றதுக்கு நீங்க கவலைகளை வந்து ஸ்டாப் பண்ணணும். சோ அப்பதான் உங்களால அதை அப்சர்வ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் போது அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா போகும். சோ எல்லாமே நல்ல ஒரு பாதையில வந்து போகுது. நீங்க வந்து தேவையில்லாம எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு உங்களோட லைஃப்ல. சோ அதனால தேவையில்லாம உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சோ இப்ப பிரசன்ட் டைம்ல கவலைப்பட்டு இப்ப இருக்கிற காலத்தை வந்து நீங்க அந்த செல்ஃப் சாபட்டாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்காதீங்க. சோ அதை வந்து போட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டுறாதீங்க. அதே மாதிரி அம்மன் சொரூபமான லக்ஷ்மி தேவியும் வந்து டெய்லி வழிபடுங்க. எஸ்பெஷலி வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணுங்க. சிம்பிளாவும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச வகையிலும் சரி லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. அதன் மூலயமா உங்களுக்கு இந்த லக்ஷ்மி கடாட்சம் சோ இந்த பண விஷயங்கள்ல நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றதும் அம்மன் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். இந்த ஆடி 3ஆம் வெள்ளிக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் அம்பிகே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.